வணக்கம். கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய பலமும் அதே நேரத்தில் மிகப்பெரிய ஒரு சவாலும் உங்களுடைய சிந்தனையாக மட்டும்தான் இருக்கும். எப்பொழுது பார்த்தாலும் நீங்க யோசித்துக் கொண்டே இருப்பீங்க. சின்ன விஷயத்துக்கு கூட அதிகமாக யோசிப்பீங்க. இதனால இது உங்களுக்கு பலமாகவும் இருக்கும். அதே நேரத்துல சவாலான சில செயல்களையும் நிச்சயமா ஏற்படுத்தியும் கொடுக்கும். நீங்க அதிகமா யோசிக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக குழந்தை பருவத்திலிருந்தே நீங்க இருப்பீங்க. யோசித்து யோசித்து உங்களுடைய முடிவுகளை நீங்க எடுப்பீங்க. ஒரு சிறிய விஷயத்தையும் ஆழமாக நீங்க ஆராய்வீங்க. அந்த ஒரு சிறிய விஷயத்துல எவ்வளவு நன்மை இருக்கு, எவ்வளவு தீமை இருக்கு என்பதை நீங்க ஆராய்ந்து உங்களுடைய முடிவுகளை எடுப்பீங்க. அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு குறையையும் நீங்க கண்டுபிடிப்பீங்க. ஏதாவது சின்ன விஷயமாக இருந்தாலும் அதுல எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை என்று மற்றவங்க கூறியிருந்தாலும் அப்படின்னா, நீங்க ஒரு சிறிய ஒரு கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் இருந்தால் கூட அதையும் நீங்கள் நோண்டி எடுப்பீர்கள். அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு மனிதர்களாக எப்பொழுதுமே நீங்க இருப்பீங்க. அதையும் நீங்க சரி செய்யவும் நினைப்பீங்க. சரி செய்யவும் முயற்சி செய்வீங்க. மற்றவங்களுக்கு தெரியாத சில பிரச்சனைகளையும் மற்றவங்களுக்கு தெரியாத விஷயங்களையும் நீங்க கண்டுபிடிக்க ஒரு ஆர்வத்துடன் இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக எப்பொழுதுமே இருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு தன்மை தான் பல நேரங்களில் உங்களை தேவையில்லாத மன அழுத்தத்திற்கு தள்ளி இருக்கும். தள்ளி அது உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளையும் உருவாக்கி கொண்டே இருக்கும். அதிலிருந்து வெளிவர முடியாமல் இன்னமும் நீங்கள் திகைத்து கொண்டு இருப்பீங்க. மற்றவங்க சாதாரணமா எடுத்துக்கொள்வதை நீங்க பெரியதாக மாற்றி மாற்றி எடுத்துக்கொள்வீங்க. இது சரியா நடந்ததா, இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமா என்று உங்களை நீங்களே சோதித்து கொண்ட நாட்கள் நிச்சயமாக இருக்கும். ஆனா நீங்க பண்ணியிருப்பீங்க, சரியா தான் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்கு அது போதுமான ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்குது. அதனால நீங்க இன்னும் நம்ம சரியா பண்ணியிருக்கலாமோ, இன்னும் நம்ம முயற்சி செஞ்சிருக்கலாமோ, செஞ்சிருந்தோம் அப்படின்னா இன்னும் இது நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு உங்களை நீங்களே சோதித்து பார்ப்பீங்க. ஆனா அப்படி பண்ணவே கூடாதுங்க. நீங்க இன்னொரு தடவையை விட அடுத்த தடவை நான் பண்ணும்பொழுது இதை விட பெட்டரா பண்ணுவேன் அப்படின்னு உங்களுடைய மனதை நீங்க மாற்றிக்கொள்ளணும். மாற்றிக்கொள்வதை விட்டுட்டு உங்களை நீங்களே சந்தேகப்பட்டீங்க அப்படின்னா இதற்கப்புறம் போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றியானது கிடைக்காது. இதை நீங்க முதல்ல புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். இதனால சின்ன விஷயங்களுக்கு கூட அதிகமா கஷ்டப்பட வேண்டிய ஒரு நிலைமை உங்களுக்குள்ள வந்து கொண்டிருக்கும். இனிமே சின்ன விஷயங்களோ பெரிய விஷயங்களோ அதிகமா யோசிக்காதீங்க. எல்லாரும் செய்வது போல செய்யுங்க. புதியதா ஏதாவது யோசனை மட்டும் தோன்றினா அந்த ஒரு யோசனையை வைத்து நீங்க பண்ணுங்க. ஏதாவது எல்லா விஷயங்களிலும் ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிப்பதை மட்டும் நீங்க வைத்து கொண்டே இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை உருவாக்கும். முக்கியமா குடும்ப வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு உருவாக்கி கொண்டே இருக்கும். இதை நீங்க புரிந்து நடந்தீங்க அப்படின்னா இது உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை நிச்சயமா உங்களுக்கு தேடி கொடுக்கும். பரிபூர்ணமா இருக்கணும் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள மிகவும் வலுவா இருந்து கொண்டே இருக்கும். எல்லாமே சரியா நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கணும். எல்லாமே சரியா தான் இருக்கணும். எந்த விதமான தவறும் நடக்கக்கூடாது. இந்த மாதிரி அழுத்தங்கள் உங்களை உள்ளுக்குள்ள சோர்வடைய செய்து கொண்டே இருக்கும். சரியா இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டா கூட ஏன் இப்படி ஏற்படுது அப்படின்னு உங்களை நீங்களே கேள்வி கேட்பீங்க. இந்த மாதிரி சில அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்திருக்கும். இந்த பரிபூர்ணமான தேடல் காரணமா நீங்க செய்த நல்ல விஷயங்களை கூட மதிக்காமல் இன்னும் சிறப்பா செஞ்சிருக்கலாமோ, இன்னும் சிறப்பா இருந்திருக்கலாமோ அப்படின்னு உங்களை நீங்களே நினைத்து துன்புறுத்தி கொள்வீங்க. அந்த ஒரு செயலையே நீங்கள் செய்ய முடியாம முதலாவது செய்வீங்க. இருந்தாலும் அந்த வினையை நீங்க செய்ய முடியாம எவ்வளவோ கஷ்டப்பட்டு மற்றவங்ககிட்ட கேட்டு செஞ்சு நீங்க பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்குள்ள நீங்க மனதுக்குள்ள நீங்களே பேசிக்கிட்டு இன்னும் நம்ம நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு கேட்டு உங்களை நீங்களே துன்பப்படுத்தி கொண்டு தூக்கம் இல்லாம இரவு நேரங்களில் நீங்க தவித்த நாட்களும் நிச்சயமா இருக்கும். சுய விமர்சனம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிழல் போல இருந்து கொண்டே இருந்திருக்கும். உங்களுடைய தன்னம்பிக்கையை பலமுறை அது குறைத்து கொண்டேவும் இருந்திருக்கும். என்ன செய்வது என்று தெரியாம நீங்க பலமுறை திகைத்து கொண்டும் இருந்த வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. நான் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமே என்ன ஒரு எண்ணம் உங்களுக்கு கிடைத்த பாராட்டுகளையும் மங்க செய்துவிடும். ஏன் உங்களுடைய வாழ்க்கையில மட்டும் இந்த மாதிரி எண்ணங்கள் வருகிறது என்று யாருக்குமே தெரியாது. பலர் உங்களை பற்றி அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, ரொம்ப கரெக்டா இருப்பாங்கன்னு நிச்சயமாக சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த ஒரு பெயருக்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் உங்களை நீங்களே அதிகமா அழுத்தம் கொடுத்து கொண்டிருப்பீங்க. அதனால தான் நீங்க சரியாக இருக்கீங்க அப்படின்னு மற்றவங்க உங்களை பெருமையா கூறுவாங்க. ஆனால் உங்களுக்கு நீங்களே அழுத்தம் கொடுக்கக்கூடாது. உங்களுக்கு நீங்க தான் சந்தோஷத்தை கொடுக்கணும். நீங்களே உங்களுக்கு கஷ்டத்தையும் தேவையில்லாத சந்தேகத்தையும் உங்களை நீங்களே எழுப்பும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள் பின்னாடி காலங்களில் ஏற்படும். இப்பொழுது நன்றாத்தான் இருக்கும். ஆனால் பின்னால் காலங்களில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும். மௌனத்துல நீங்க தாங்கிய அழுத்தங்களும் யாருக்கும் தெரியாம உங்களை உள்ளுக்குள்ள பாதித்து கொண்டே இருக்கும். வெளியில உங்களால சொல்ல முடியாது. நீங்க அந்த ஒரு தவறை பண்ணியிருப்பீங்க. தவறை பண்ணிட்டு வெளியில சொல்ல முடியாம தவித்து கொண்டிருப்பீங்க. இந்த மாதிரி சில பிரச்சனைகள் உங்களுடைய உள்ளுக்குள்ள இருந்து உங்களுக்கு சில பாதிப்புகளை இன்னமும் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். உங்களுடைய பிரச்சனைகளை நீங்களே தனியா சமாளிக்க முயற்சி செய்வீங்க. முயற்சி செய்தாலும் அந்த ஒரு பிரச்சனைகளை உங்களால் சமாளிக்க முடியாது. அது சமாளிக்க முடியாத சின்ன பிரச்சனைகளாக இருக்கும். யாரிடமும் சொல்லாம நான் பார்த்துக்கிறேன் என்று எல்லாவற்றையும் உங்களுக்குள்ள நீங்க வைத்து கொண்டே இருப்பீங்க.
இதனால் அந்த ஒரு சுமை இன்னும் உங்களுக்கு அதிகரித்து கொண்டே இருக்கும். அந்த ஒரு செயலையும் உங்களால் சரியாக செய்ய முடியாமல் போனது அப்படின்னா இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையில் உருவாகும். உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்காம மற்றவங்களுடைய தேவைகளை முன்னிலைப்படுத்தியது, உங்களுக்கு நீங்கள் எதுவுமே பண்ணாமல் மற்றவங்களுக்கு நீங்கள் எல்லாமே பண்ணியிருப்பீங்க. அது உங்களுடைய நல்ல மனது, அதை யாரும் குறை கூற முடியாது. ஆனால் அதனால் உங்களுக்கு கிடைத்தது சில நேரங்களில் ஏமாற்றங்கள் மட்டுமே கிடைத்திருக்கும். உங்களை விட நீங்கள் பிறரை முன்னிலைப்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுடைய தேவைகள் புறக்கணிக்கப்படும், உங்களுடைய வாழ்க்கையும் அதே நிலைமையில் நின்றுவிடும். இதை நீங்கள் புரிந்து கொண்டு இனிமேல் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். சிறிய தவறுகளும் பெரிதாக எடுத்துக்கொள்வீங்க. அதை மீண்டும் மீண்டும் நினைத்து உங்களுடைய மனதில் அழுத்தத்தை அடைந்து கொண்டே இருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு தவறை நீங்கள் பண்ணவே கூடாது. ஏதோ ஒன்று சரியா இல்லை அப்படிங்கிற உணர்வு எப்போதும் உங்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கும். நேரம் போகவே இல்லை போல நீங்கள் ஒரே இடத்துல நின்று கொண்டே இருப்பீங்க. நின்று கொண்டே இருக்கிற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு எண்ணமானது உங்களை பாதித்து கொண்டே இருக்கும். உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காமல் போயிருக்கும். இதனால உங்களுடைய மனதை மிகவும் இது காயப்படுத்தியிருக்கும். நீங்கள் செய்த நல்ல விஷயங்களை யாரும் கவனிக்காமல் இருப்பாங்க. இதனால சிலர் உங்களுக்கு தவறான பெயர்களை கூட நிச்சயமாக வைத்திருப்பாங்க. இந்த மாதிரி சில எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உருவாகியிருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்று தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் திறமை இருந்தும் உங்கள் மேல் சந்தேகமானது ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்கும். இதற்கு முன்னாள் காலங்களில் சில தருணங்கள் உங்களுடைய தன்னம்பிக்கை கூட மங்கி போயிருக்கும். ஆனால் இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறி உங்களுடைய திறமைக்கேற்ற ஒரு பலனானது கிடைக்கும். உங்கள் மீது உங்களுக்கே இருக்கக்கூடிய சந்தேகமானது தீர்ந்து என்னால் இதை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் உங்களுக்குள்ளே பிறந்து இனிமேல் எதையும் நீங்கள் தனியாக சவாலுடன் எதிர்கொண்டு நிற்பீங்க. அந்த அளவுக்கு சில மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். இனிமேல் இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில அமைதியுடன் கூடிய ஒரு முன்னேற்ற பாதையானது தொடங்கும். உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு பாதையாக இருக்கும். நீங்க எவ்வளவு அமைதியாக இருப்பீங்களோ அதே அளவுக்கு அந்த ஒரு பாதையும் அமைதியான வழியில் தான் செல்லும். இருந்தாலும் வேகமாக செல்லாது, இருந்தாலும் போதுமான அளவுக்கு ஒரு வெற்றியை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களுடைய மனதிற்குள் ஒரு ஒழுங்கானது திரும்ப தேடி வந்துவிடும். இதுவரை இருந்த குழப்பங்கள் அனைத்தும் குறைந்து ஒரு தெளிவானது பிறந்து இது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா எடுத்து செல்லும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு செயலாக நிச்சயமாக மாறும். உங்களுடைய சிந்தனைக்குரிய சக்தி இனி உங்களுக்கு எதிரியாக இல்லாமல் போய்விடும். நீங்க இதுவரைக்கும் நிறைய குழப்பங்களுக்கு ஆளாக்கப்படுவீங்க அல்லவா? அந்த குழப்பங்கள் அனைத்தும் இனிமேல் குறைந்து எதையுமே நீங்க சரியாக யோசிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய மனநிலை உங்களுக்கு மாறும். இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாகவும் இருக்கும். நீங்க திட்டமிட்ட விஷயங்கள் வெற்றியாகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். எனவே திட்டமிட்டு உங்களுடைய விஷயங்களை நீங்க பண்ணுங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு ஆரம்ப காலமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் இனிமேல் சரியான பாதையில செல்லும். அந்த ஒரு சரியான பாதையையும் திசையையும் நீங்க பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள். யார் பின்னால் போனால் அந்த ஒரு சரியான பாதையும் சரியான திசையும் உங்களுக்கு கிடைக்குமோ அவங்களை பின்தொடருங்கள். சிறிது காலம் அவர்களை பின்தொடர்ந்து கொண்டே போங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான ஒரு பாதையை நீங்க தேர்வு செய்யுங்க. இது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா உங்களுக்கு நல்ல ஒரு நிலைமையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். கிரகங்களின் ஆதரவு மெதுவாக உங்களுக்கு அதிகரித்து அது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு செல்லும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். குறைந்து அதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் தேடி கொடுக்கும். உங்களுடைய அதிபதி பலம் பெறப்போகிறார். பலம் பெற்று 3 முக்கியமான மாற்றங்களை உங்களுக்கு கொடுப்பார். முதல் மாற்றமாக உங்களுடைய சிந்தனையை தெளிவாக்குவார். சிந்தனையை தெளிவாக்கி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை வெற்றியில போய் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். இதுவே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பலனாக இருக்கும். இரண்டாவதாக உங்களுடைய உழைப்புக்கு உரிய ஒரு அங்கீகாரத்தை உங்களுக்கு தேடி கொடுப்பார். இதுவரை நீங்க எவ்வளவுதான் உழைத்தாலும் அதற்கான பலனானது கிடைக்காமல் இருக்கும். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன் உண்டு. மூன்றாவதாக வேலையிலும் சரி தொழிலிலும் சரி சீரான ஒரு வளர்ச்சியானது உங்களுக்குள்ளே ஏற்பட்டு அது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு செல்லும். உங்களுடைய புத்திசாலித்தனம் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி அது உங்களை எங்கேயோ கொண்டு செல்லும். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைவராலும் இனிமே கவனிக்கப்பட்டு அது உங்களுடைய வாழ்க்கையில நல்லதை ஏற்படுத்தும். உறவுகள்ல நல்ல ஒரு புரிதலானது உருவாகும். முன்பு இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் குறைந்து விடும். உங்களுக்குள்ள ஒரு நிம்மதியானது அதிகரித்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். புதிய வாய்ப்புகள் திட்டமிட்டு உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேர்ந்து விடும். இவை உங்களை இன்னும் வலுப்படுத்தி நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை கொண்டு செல்லும். கிரகங்கள் உங்களுக்கு பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை தராமல் இருந்தாலும் சரியான பாதையில உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொடுக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில உண்மையான ஒரு பலனின் ஒரு நிலையான ஒரு வளர்ச்சியாக இருக்கும். இதுவரை நீங்க அனுபவித்த அழுத்தங்கள், தாமதங்கள், ஏமாற்றங்கள் இவை அனைத்தும் இப்போது மெதுவாக விலகி உங்களுடைய வாழ்க்கையை ஒரு அமைதியான ஒரு தெளிவான பாதையில நிச்சயமா செல்ல ஆரம்பித்து கொடுக்கும். இதனால உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாகவும் மாறும்.
நீங்கள் உங்களை நம்பி முன்னேறுங்க. நம்பி முன்னேறினீங்க அப்படின்னா இந்த ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக உயர்த்தும். நீங்கள் யாரை நம்புறீங்களோ இல்லையோ உங்களை நம்புங்க. உங்களை நம்பினா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக முன்னேறும். உங்களை நீங்கள் நம்பாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் எதுவுமே மாறாது என்பதை நீங்கள் முதல்ல புரிந்து கொள்ளுங்கள். உங்களை நம்பி நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்து வையுங்கள். அது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை நிச்சயமாக கொடுக்கும். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். எடுத்து செல்லும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு செயலாக நிச்சயமாக மாறும். உங்களுடைய சிந்தனைக்குரிய சக்தி இனி உங்களுக்கு எதிரியாக இல்லாமல் போய்விடும். நீங்க இதுவரைக்கும் நிறைய குழப்பங்களுக்கு ஆளாக்கப்படுவீங்க அல்லவா? அந்த குழப்பங்கள் அனைத்தும் இனிமேல் குறைந்துவிடும். குறைந்து எதையுமே நீங்க சரியாக யோசிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய மனநிலை உங்களுக்கு மாறும். இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாகவும் இருக்கும். நீங்க திட்டமிட்ட விஷயங்கள் வெற்றியாகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். எனவே திட்டமிட்டு உங்களுடைய விஷயங்களை நீங்க பண்ணுங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு ஆரம்ப காலமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் இனிமேல் சரியான பாதையில செல்லும். அந்த ஒரு சரியான பாதையையும் திசையையும் நீங்க பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள். யார் பின்னால் போனால் அந்த ஒரு சரியான பாதையும் சரியான திசையும் உங்களுக்கு கிடைக்குமோ அவங்களை பின்தொடருங்கள். சிறிது காலம் அவர்களை பின்தொடர்ந்து கொண்டே போங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான ஒரு பாதையை நீங்க தேர்வு செய்யுங்க. இது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா உங்களுக்கு நல்ல ஒரு நிலைமையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். கிரகங்களின் ஆதரவு மெதுவாக உங்களுக்கு அதிகரிக்கும். அதிகரித்து அது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு செல்லும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். குறைந்து அதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் தேடி கொடுக்கும். உங்களுடைய அதிபதி பலம் பெறப்போகிறார். பலம் பெற்று 3 முக்கியமான மாற்றங்களை உங்களுக்கு கொடுப்பார். முதல் மாற்றமாக உங்களுடைய சிந்தனையை தெளிவாக்குவார். சிந்தனையை தெளிவாக்கி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை வெற்றியில போய் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். இதுவே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பலனாக இருக்கும். இரண்டாவதாக உங்களுடைய உழைப்புக்கு உரிய ஒரு அங்கீகாரத்தை உங்களுக்கு தேடி கொடுப்பார். இதுவரை நீங்க எவ்வளவுதான் உழைத்தாலும் அதற்கான பலனானது கிடைக்காமல் இருக்கும். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன் உண்டு. மூன்றாவதாக வேலையிலும் சரி தொழிலிலும் சரி சீரான ஒரு வளர்ச்சியானது உங்களுக்குள்ள ஏற்படும். ஏற்பட்டு அது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு செல்லும். உங்களுடைய புத்திசாலித்தனம் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்திவிடும். உயர்த்தி அது உங்களை எங்கேயோ கொண்டு செல்லும். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைவராலும் இனிமே கவனிக்கப்படும். கவனிக்கப்பட்டு அது உங்களுடைய வாழ்க்கையில நல்லதை ஏற்படுத்தும். உறவுகள்ல நல்ல ஒரு புரிதலானது உருவாகும். முன்பு இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் குறைந்து விடும். உங்களுக்குள்ள ஒரு நிம்மதியானது அதிகரிக்கும். அதிகரித்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். புதிய வாய்ப்புகள் திட்டமிட்டு உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேர்ந்து விடும். இவை உங்களை இன்னும் வலுப்படுத்தும். வலுப்படுத்தி நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை கொண்டு செல்லும். கிரகங்கள் உங்களுக்கு பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை தராமல் இருந்தாலும் சரியான பாதையில உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொடுக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில உண்மையான ஒரு பலனின் ஒரு நிலையான ஒரு வளர்ச்சியாக இருக்கும். இதுவரை நீங்க அனுபவித்த அழுத்தங்கள், தாமதங்கள், ஏமாற்றங்கள் இவை அனைத்தும் இப்போது மெதுவாக விலகும். விலகி உங்களுடைய வாழ்க்கையை ஒரு அமைதியான ஒரு தெளிவான பாதையில நிச்சயமா செல்ல ஆரம்பித்து கொடுக்கும். இதனால உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாகவும் மாறும். நீங்க உங்களை நம்பி முன்னேறுங்க. நம்பி முன்னேறினீங்க அப்படின்னா இந்த ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா உயர்த்தும். நீங்க யாரை நம்புறீங்களோ இல்லையோ உங்களை நம்புங்க. உங்களை நம்பினா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக முன்னேறும். உங்களை நீங்க நம்பாம இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில எதுவுமே மாறாது என்பதை நீங்க முதல்ல புரிந்து கொள்ளுங்கள். உங்களை நம்பி நீங்க ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்து வையுங்கள். அது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை நிச்சயமாக கொடுக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.